அனைவருக்கும் வணக்கம். ஆல் ஆஃப் ஏ குட் மார்னிங். இது கரூர் செல்வா ஸ்டாக் யூடியூப் சேனல். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி கொண்டாடும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். தீபாவளி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பட்டாசு தான். பொதுவாகவே இன்றைய காலத்தில் மக்கள் தொகை அதிகம், வாகனங்கள் அதிகம். அதனால் பட்டாசுகள் வெடிக்கும்போது குறிப்பாக குழந்தைகள் மிக கவனமாக வெடிக்க வேண்டும். அதை பற்றி குழந்தைகளுக்கு பெற்றோர்கள், பெரியோர்கள் சொல்லித்தர வேண்டும். குழந்தைகளிடம் பட்டாசுகளை கொடுத்துவிட்டு பெற்றோர்கள் தங்களுடைய வேலைகளை பார்த்து விட்டால் குழந்தைகள் ஆர்வத்தினால் பலவிதமாக கவனமின்றி பட்டாசு வெடிப்பார்கள். அது குழந்தைகளுடைய நலத்தை பாதிக்கும். தயவு செய்து பட்டாசு வெடிக்கும்போது குறிப்பாக குழந்தைகள் கவனமாக வெடிக்க வேண்டும், கவனமாக கையாள வேண்டும். அதை அவர்களுக்கு பெற்றோர்கள் அறிவுறுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால், இன்றைய காலத்தில் மக்கள் தொகை அதிகம், எல்லாம் வீடுகள் அதிகம் வந்துவிட்டது. அன்றைய காலம் போல் இன்றைய காலம் இல்லை. அதனால் அதிக ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசுகள் வெடிக்கும்போது கூட சற்று நாம் கவனமாகத்தான் வெடிக்க வேண்டும். ஏனென்றால் உடல்நலவு குறைவாக இருப்பவர்கள் இருப்பார்கள் பக்கத்தில். அதைப் போலவே வாகனங்களில் போகும்போது கூட திடீரென்று மிகப்பெரிய வெடி சத்தம் வந்துவிடும். அதுவும் சற்று நாம் கவனமாகத்தான் பார்த்து போக வேண்டும். குறிப்பாக பட்டாசுகள் வெடிக்கும்போது குழந்தைகளிடம் நாம் சொல்லித்தர வேண்டும், அவரை கண்காணிக்க வேண்டும். அதுதான் மிகவும் சிறந்தது இன்றைய காலத்தில். ஏனென்றால் நான் முதலில் சொன்னதைப் போல மக்கள் தொகை பல மடங்கு பெருகிவிட்டது. கொண்டாட்டம் என்பது 1-2 நாட்கள் மட்டுமே. பிறகு நாம் இயல்பான நிலைக்கு வந்து விடுவோம். அதனால் கொண்டாட்டத்தின் போது நடைபெறுகிற விபத்து நமக்கு பிறகு வரும் நாட்களில் நமக்கு கவலை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால் தான் கவனமாக நாம் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும். இது நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நன்றி, வணக்கம்.